இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது சங்கீதங்களின் புத்தகம் 65வது சங்கீதம் 11வது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வருஷத்தை தொடங்கியிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த முதல் ஆலோசனை என்னவென்றால், வருஷத்தை ஆண்டவர் நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எப்பொழுதும் நன்மையை கொடுக்க விரும்புகிறார், நன்மையை செய்ய விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் அதுதான். தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்க வேண்டும், மேன்மையானதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நாம் இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு பல நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் நன்மையை கொடுக்கிற ஆண்டவர், ஏன் என் வாழ்க்கையில போராட்டங்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில சஞ்சலங்கள்? நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த தீமையான காரியங்களிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். ஆண்டவராகிய கர்த்தர், ஒருவேளை நீங்கள் பாடுகளுக்குள்ளாய் போராட்டத்துக்குள்ளாய் இருப்பீர்கள் என்றால் அதையும் ஆண்டவரால் நன்மையாய் மாற்ற முடியும். இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை அதுதான். எந்த சூழ்நிலையில நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களோ, இந்த ஆண்டு உங்களுக்கு, கடந்த ஆண்டு முடித்து இந்த ஆண்டு புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு, கடந்த ஆண்டை முடிக்கும் போது எப்படி முடித்தீர்களோ, இந்த ஆண்டு தொடக்கத்தில் எப்படி உங்களுடைய ஆண்டு தொடங்கினதோ, ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இனி வரப்போகும் நாட்கள் எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார், நன்மைகளை செய்ய விரும்புகிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில தீமைகள் சம்பவித்தது, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நேர்ந்தது, எதுவாய் இருப்பினும் அதையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர் தான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. சகோதரர்கள் நிமித்தம் அவனுக்கு தீமை வந்தது, ஆனாலும் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றினார். இதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த ஆண்டு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நன்மையை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் எப்பொழுதுமே பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்றால், அதற்கு பின்பதாக நிபந்தனைகளை வைத்திருப்பார். அந்த நிபந்தனையோடு தான் ஆண்டவர் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதை பார்க்க முடிகிறது. வேதம் அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்களும் நன்மைகளாய் மாற வேண்டும் என்றால், ஆண்டவர் வேதத்தின் மூலமாய் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன வழியை காண்பிக்க விரும்புகிறார், நாம் என்ன செய்தால் நாம் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், நாம் என்ன செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் கிடைக்கும், இந்த ஆண்டு நாம் எப்படி அந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒரு காரியத்தை ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 34வது சங்கீதம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீ கேட்கிற தேவ ஜனமே, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தரை தேட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில இந்த ஆண்டு முழுவதும் நன்மையாய் நிரப்பப்பட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் அதற்குரிய வழியையும் ஆலோசனையும் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார். அவரை தேடுங்கள். அவரை தேடுகிற ஒருவருக்கும் ஒரு நன்மைக்கும் குறைவுபடாது என்று வசனம் சொல்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் குறைவுபட்டு போக மாட்டீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் நன்மை உங்களுக்கு குறைவுபட்டு போகாது என்று வசனம் சொல்லுகிறது. வசனம் சத்தியம், அது ஒரு நாளும் பொய் பேசாது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை அப்படியாகவே நிரப்ப அவர் வாஞ்சிக்கிறார். ஒரு நன்மையும் குறைபடாமல் உங்களை நிரப்ப ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய என்ன காரியம் என்னவென்றால், வசனம் சொல்லுகிற பிரகாரம் நாம் அவரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அனுதினமும் நாம் கர்த்தரை தேடும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை ஆராய்ந்து தேடும் பொழுது,
கவனத்தோடு கருத்தாய் அவரை தேடும்போது உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படியாகவே இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை ஒரு நன்மையும் குறைவிடாமல் நடத்த போகிறார். ஆதலால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் பக்கத்திலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் பக்கத்திலிருந்து அவர் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு நன்மைகள் குறைவில்லாமல் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. என் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மைகளை முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. தெய்வ பிள்ளைகள் யாரெல்லாம் நன்மையை காத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அதற்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நன்மையினால் அவர்களை நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் காண்பித்த அந்த வழியை நாங்கள் கை கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.